ஹாய், வெல்கம் டு மதி ஃபுட்டியூப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி. நீங்கள் அடிக்கடி கேக் பண்ணுவீங்கன்னா இந்த கேக் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் இருக்க 4 பொருள் போதும், ஈஸியாக இந்த கேக் பண்ணிடலாம். இந்த கேக்கை மைதா, பட்டர், முட்டை, பீட்டர், ஓவன் இல்லாமல் பண்ணலாம். வாங்க நம்ம இப்போது கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. உப்புமாக்கெல்லாம் வறுப்போம்ல, அந்த மாதிரி நல்லா உதிரியாக மணல் மாதிரி வரணும். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடு இருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ பவுடர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க. இதை சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிங்கன்னா நல்ல பவுடர் ஆகிடும். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பெரிய மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறேன். இதுக்கு வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரௌன் சுகரும் வெல்லமும் ஒரே டேஸ்ட்டு தான் வருது. அதனால் நீங்கள் வெல்லத்தை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு எந்த கப்புக்கு ரவா எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. நம்ம ஹெல்த்தியாக கேக் பண்ணணுங்கிறதுக்காக இன்றைக்கி ஒயிட் சுகர் சேர்க்காமல் இப்படி பண்ணியிருக்கிறோம். இப்போது நான் 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்கேன். என்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது, அதனால் நான் எடுத்துக்கிறேன். அப்படி உங்ககிட்ட இந்த கோகோனட் இல்லைன்னா நீங்கள் வெறுமனை துருவின தேங்காய் 1 கப் எடுத்துக்கோங்க. ஒரு மாற்றமும் இருக்காது, இதே மாதிரி தான் டேஸ்ட் வரும். இப்போது 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே கப் அளவு தான், அதே கப்பில் எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க. இப்போது இதை மூடி நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 5 ml அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். டேபிள் ஸ்பூனில் பாதி அளவு இருக்கும். அப்புறமா 1 ml அளவுக்கு பேக்கிங் சோடா டீஸ்பூனில் பாதி அளவு போடுங்க. கூடவே வெனிலா எசன்ஸ் 5 ml, டேபிள் ஸ்பூனில் பாதி அளவு 5 ml இருக்கும், அந்த அளவு ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் திரும்ப பீட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக பீட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம கேக் மோல்டு எடுத்துக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். இதில் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் உள்ள லைட்டாக நெய் அல்லது பட்டர் தடவிட்டு அதுக்கு மேலே மைதா டஸ்ட் பண்ணால் போதும். இப்போது உள்ளுக்குள்ள 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க. இது தடவுனா பட்டர் பேப்பர் நல்லா அப்படியே உள்ளே போய் ஒட்டிக்கிடும். இந்த மாதிரி ஒட்டிக்கும். இப்போ நம்ம அதே பட்டர் பேப்பரை நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. சுருட்டி வச்சுருப்பாங்கள்ல, இதில் நீல வாக்கில் அந்த டிஃபன் பாக்ஸோட அளவுக்கு வெட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் உயரமாக நான் வெட்டிக்கிறேன். ஏன்னா ஒருவேளை கேக் பேட்டர் உப்பி வந்ததுன்னா கீழே வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ உடனே அந்த நெய்யில் ஒட்டிக்கிச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம கேக் பேட்டர் அதில் மாற்றிடலாம். லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க, ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் கீழே உப்பு போட்டு இதை ப்ரீஹீட் பண்ண போகிறேன். உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அப்புறமா மூடி போட்டுட்டு மூடியில் ஏதாவது ஹோல் இருந்ததுன்னா அதை ஒரு ஸ்டிக்கர் இல்லைன்னா எதையாவது வச்சு மூடிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா உள்ள கேக் பேட்டர் வைக்கலாம். வச்சு மூடி போட்டு 1 ஹவருக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கலாம். 1 ஹவர் ஆச்சு. கேக் ரெடி ஆகிடுச்சு. மேலெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வருது பார்த்திங்களா? நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை அன்மோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் பேப்பர் போட்டனால உள்ளே ஒட்டவே இல்லை. ஹெல்த்தியாக நம்ம வெல்லம், பால், தேங்காய் இதை மாதிரி போட்டு பண்ணனால இந்த கலர் வந்திருக்குது.
இதை கட் பண்ணால் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் குழந்தைங்க அடிக்கடி கேக் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, டேஸ்ட்டில் நல்லாவே இருக்கும். இதே மாதிரி ஹெல்த்தியான ரவா கேக் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 பொருளில் ஈஸியாக கேக் பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.